Hello friends, எப்படி இருக்கீங்க? How are you? ஃபஸ்ட்டு செஷனில் எக்கனாமிக் அக்கௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ இதில் வந்து இது வந்து எக்ஸ்டென்ஷன் அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன். அது உங்களுக்கு ரிலவெண்ட் இல்லைனா யூ கேன் ஸ்கிப் திஸ் செஷன். சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எக்கனாமிக் ஆர்டர் செஞ்சது குவான்டிட்டி கரெக்டாக இல்லையா, ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் தான், ஒரு எக்ஸ்பிளேஷன் தான். ஜஸ்ட் வாட்ச் இட் மீ. மூணாவது வந்து பெனிஃபிட்ஸு கிராஃபிக்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ மூணாக பிரிச்சுருக்கேன். அது எது உங்களுக்கு ஆப்டோ அதை நீங்கள் பார்க்கலாம். மூணும் பார்க்கலாம். சில பேருக்கு இது அவ்வளோவா தேவைப்படாது இருக்கலாம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது அவ்வளோ தேவைப்படாது நினைக்கிறேன். இது பார்க்கலாம், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் லாஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ண எக்ஸாம்பிள் 36,000, ஆர்டரிங் காஸ்ட்டு 400 பெர் ஆர்டரு. இது வந்து 20% ஆஃப் காஸ்ட், கேரிங் காஸ்ட் 20%, காஸ்ட் ஆஃப் யூனிட் வந்து 100. மற்ற இஓகே லாஸ்ட் டைம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1200 நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 1200 ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டல் இதை 1200 யூனிட் வாங்கும்போது 2 காஸ்ட்டும் சமமாக இருக்குன்னு சொன்னேன். குறைஞ்சு காணப்படும்னாக்கா சமமானு அர்த்தம். இது 2 காஸ்ட்டும் குறைந்து காணப்படும். எந்த காஸ்ட்டு? ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு. அது அப்படி என்ன அர்த்தம்னா 2 காஸ்ட்டும் சமமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் கேரிங் காஸ்ட்டு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குது டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னா, முதல்ல நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ மொத்தம் நம்ம தேவைப்படுறது எவ்வளோ? 36,000. ஓகே, 36,000. ஒரு தடவை ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நம்ம ஆர்டர் கொடுக்கணும்? 1200. ஸோ வருஷத்துக்கு 36,000 உருப்படி தேவைப்படுது. ஒரு தடவை ஆர்டர் கொடுத்தா 1200 ஆர்டர் நம்ம கொடுக்கணும். ஸோ அது மாதிரி எத்தனை நாளில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 டிவைட் பை 12,200னா 30. ஓகே, 30 ஆர்டர் கொடுக்கணும். ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது எவ்வளோ காஸ்ட்டு? 400. ஒரு தடவை ஆர்டர் கொடுக்கும்போது எவ்வளோ செலவாகுது? 400 ரூபாய். ஸோ மொத்தம் ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400 × 30 12,000. இந்த 12,000 வந்து டோட்டல் கேரிங் காஸ்ட்டு, டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட்டு. ஸோ இது வந்து ஈஸி, இதில் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் டோட்டல் கேரிங் காஸ்ட். டோட்டல் கேரிங் காஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா. டோட்டல் கேரிங்னா Q/2 × கேரிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம். ஒரு உருப்படிக்கூடிய கேரிங் காஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஏன் கண்டுபிடினாக்கா இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன், ஆவரேஜ் ஸ்டாக் 36,000 மொத்த உருப்படி தேவைப்படுது. எக்ஸாம்பிள் 36,000 மொத்த உருப்படி ஒரு வருஷத்துக்கு 36,000 உருப்படினா கேரிங் காஸ்ட்டை வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறது? 36,000 உருப்படி கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கணும் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஆவரேஜ் சராசரி இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 36,000 இன்வென்ட்ரி ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஜனவரி மாதம். டிசம்பர் 31 வரும்போது இது 0வாக இருக்கும் இல்லையா? எல்லா குவான்டிட்டியும் போயிட்டுருக்கும். எல்லா குவான்டிட்டி உங்கள் ப்ரொடக்ஷனில் போயிருக்கும், வித்துட்டு இருப்பீங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இது கூட்டி டிவைட் பை 2 × கேரிங் காஸ்ட்டு ஒரு பெர் ஆனத்துக்கு வந்தால் டோட்டல் கேரிங் காஸ்ட் ₹1 வச்சிங்களேன். கேரிங் காஸ்ட் ₹1 வச்சிங்கன்னா 18,000. ஓகே, அது இது முக்கியம் இல்லை. இப்போது 30 இது ஏன் 0 பண்ணுன்னா 36,000 வந்து யூனிட் வந்து ஒவ்வொரு மாதமும் நீ விற்க ப்ரொடக்ஷனில் போக குறைஞ்சே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு 3,000 செலவு வச்சிங்களேன். ஒரு வாரம் 3,000 உருப்படி மிஷினில் போகுது, இல்லாட்டி 3,000 விற்குது. ஸோ 2 மாதம் கழிச்சு வந்து எவ்வளோ வரும்? 30,000. ஆனால் 30,000 தான் வருது. ஆனால் நம்ம எவ்வளோ இது ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாக்கா 36,000க்கு நம்ம கேரிங் காஸ்ட் போடணும். 6,000 போயிட்டு விற்ற உற்பத்தி பண்ணப்பட்ட பொருளுக்கு கேரிங் காஸ்ட் போட்டோன்னா அது இல்லாஜிக்கல் இல்லை, அது ஓவர் பர்டன் தான். தட் இஸ் நாட் கரெக்ட். வி கேனாட் பர்டன் தி கேரிங் காஸ்ட் ஆன் தோஸ் குட்ஸ் விச் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட விற்கப்பட்ட இதுக்கு மேலே கேரிங் காஸ்ட் பண்ணால் கேரிங்கே இல்லையே, குட்ஸே போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு கேரிங் காஸ்ட் வரும்? அதனால் ஆவரேஜ் எடுத்தோம்னாக்கா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கனாக்கா 36,000 + 0 டிவைட் பை 2. 36,000 + 0னா 36,000 வகுத்தல் 2 ஆவரேஜ் 18,000 × ₹1 18,000. இதுதான் டோட்டல் கேரிங் காஸ்ட். இது எல்லாத்துக்கும் ஃபார்ம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதே மாதிரி 9,000 சார்ஜ் பண்ணுறேன். 9,000 தேவைப்படும். எனக்கு ஆர்டர் குவான்டிட்டி 9,000 தான். 9,000க்கு மேலே தேவையில்லை எனக்கு. அதனால் நான் ஒரு 9,000 இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு 9,000 ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதத்துக்கு அது 9,000. அப்போ 4 குவார்ட்டர் ஒரு வருஷத்தில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் கேரிங் காஸ்ட் டோட்டல் கேரிங் எப்படி கண்டுபிடித்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். எப்படி அரைவ் பண்ண இந்த ஃபார்முலா எப்படி அரைவ் பண்ணானாக்கா 9,000 + 2, அது 9,000 + 0 டிவைட் பை 2. இது வந்து குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் குவான்டிட்டி. ஆவரேஜ் சொன்னல என்ன ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்.
ஏன்னாக்கா 9000 போட முடியாது. 9000 + 0 / 2னா 9000/2 இன்ட்டு கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட்டு ஒரு உருப்படிக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான கேரிங் காஸ்ட்டு ₹1 அது வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். இது எவ்வளோக்கு இது இந்த கேரிங் காஸ்ட்டு 3 மாதத்துக்கு 3/12. இப்போ டோட்டல் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிற வருஷத்துக்கு எத்தனை குவார்டர் இருக்குது? 4 குவார்டர் பெருக்கல் 4. இதுக்கு இப்போ 4 பெருக்கல் 4 போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும். எவ்வளோ நிற்குது? இதுதான் நிற்கும். எது? சி நிற்குதா? குவான்டிட்டி நிற்குதா? குவான்டிட்டி 0 விட்டுருங்க, வேஸ்ட்டு. குவான்டிட்டி / 2 Q/2 இன்ட்டு சி தான் எல்லாத்துக்கும். Q/2 இன்ட்டு சி தான் டோட்டல் கேரிங் காஸ்ட். புரியுதா இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டல் கேரிங் காஸ்ட்டு இப்படி தான். எப்படி தான் Q/2 இன்ட்டு சி சிம்பிளாக எவ்வளோ குவான்டிட்டி வருதோ அந்த குவான்டிட்டிக்கு ஆவரேஜ் இன்ட்டு கேரிங் காஸ்ட் ஓவர். ஸோ இந்த கேஸில் நம்ம பண்ண கேஸில் பாருங்களேன், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த டோட்டல் ஈவோக்கு எவ்வளோ? 1200. 1200 + 0 / 2. ஓகே, எவ்வளோ வருது? 600. கேரிங் காஸ்ட்டு 20. எவ்வளோ வருது? 12,000. இதுவும் டேலி. பர்ஃபெக்ட். ஸோ இந்த ஆர்டர் ஈவோக்கியூவில் உங்களுக்கு காஸ்ட் வந்து சமமாக்கப்படும், குறைந்த அளவில் காணப்படும். ஸோ இதுதான் 12,000, இங்கே 12,000. டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட் 12,000, டோட்டல் கேரிங் காஸ்ட்டும் 12,000. ஸோ இது வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் கவனிக்க வேண்டிய காரியம். இது எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் யூ கேன் ரைட் டு மீ ஆல்வேஸ். எங்கள் கூட இதெல்லாம் எப்பவுமே ரைட் டு அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆல்சோ. SBC அகாடமின்னு இருக்கும். நிறைய செஷன்ஸ் போட்டிருக்கேன். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கேன். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சமாக போடுறேன். ப்ரைஸிங் வரிசையாக வரும். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். யூ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. இட்ஸ் பி அ கிரேட் பிளெஸிங் டு யூ. அதுக்காக தான் இது ஆரம்பிச்சதேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். காட் பிளெஸ் யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.